Venkateshji, APN Swami, and all the gurus who have blessed me through these months. I take your blessings. Swamiji, Krishna Premi Anna, at this moment, Swami Dayananda Saraswati ji and Krishna Premi Anna, I think of you as I unveil this. And I do miss my husband, but I do share this moment with him. Narayana Sarva Krishna. அவெல்லாம் பண்ணிருக்கிற காரியங்கள் உபன்யாசங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. they are doing so much service to the Sanatana Dharma. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அவங்க few words from them. அப்புறமா இந்த சங்கல்பத்தை வேறு வேறு இடத்துல அவள் பாஷ்யங்கள் கொடுக்க போகிறா. we will be organizing the பாஷ்யம்ஸ் in different places in the state and the country. இன்னைக்கு அவளுக்கு ஆசீர்வாதம் சொல்லி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கா. ஸோ தேங்க்யூ டாக்டர் வெங்கடேஷ். உங்கள் பிஸி ஷெட்யூலில் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம் ரஜனீகாந்த காத்ரஸ்ய ரஜனீச்சர வைரிணஹ ரஜோஹீனஸ்ய பாதாப்ஜ ரஜகண பிரபாத்துமாம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்று அக்ஷய திருதியை வாழ்த்துகள். இந்த அக்ஷய திருதியைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கங்கை பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருதியை. கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்த நாள் அக்ஷய திருதியை. பரசுராமர் அவதாரம் செய்த நாள் அக்ஷய திருதியை. அன்னபூரணி தோன்றிய நாள் அக்ஷய திருதியை. மகாபாரதத்தை வியாசர் இயற்ற தொடங்கிய நாள் அக்ஷய திருதியை. தர்மபுத்திரருக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அக்ஷய திருதியை. மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்த நாள் அக்ஷய திருதியை. கிருஷ்ணன் குச்சேலனை குபேரனாக ஆக்கிய நாள் அக்ஷய திருதியை. இது போல அக்ஷய திருதியை என்ற நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு. அத்தோட இப்ப இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கு. சங்கல்பம் என்ற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்ட நாளும் அக்ஷய திருதியை. அக்ஷயம் என்றால் குறையாதன்னு அர்த்தம், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கைங்கரியம் நம்முடைய சம்பிரதாயம், சனாதன தர்மம், பாரத தேசத்து பாரம்பரியம் அக்ஷயமாக குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அக்ஷய திருதியில, அதுவும் அந்த பெயர் பாருங்க, சங்கல்பம் என்பது சிறப்பான பெயர். இந்த சங்கல்பத்தை சாந்தோக்கிய உபனிஷத் கொண்டாடுறது. சங்கல்பம் என்ற வார்த்தையை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யால சங்கல்போவாவ மனசோ பூயஹா யதாவை சங்கல்பயதி அத மனஸ்யதி அத வாச்சமீரயதி தாமு நாம்னீரயதி நாம்னி மந்த்ரா ஏகம் பவந்தி மந்த்ரேஷு கர்மாணி தானிகவா ஏதானி சங்கல்பைகாயனானி சங்கல்பாத்மகானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி சமகல்பதாம் தியாவா பிருத்திவி சமகல்பேதாம் வாயுஷ்ச ஆகாஷஞ்ச சமகல்பந்த ஆபஷ்ச தேஜஸ்ச தேஷாங் சங்கிருப்தியை வருஷ சங்கல்பதே வருஷஸ்ய சங்கிருப்தியா அன்னம் சங்கல்பதே அன்னஸ்ய சங்கிருப்தியை பிராணா சங்கல்பந்தே பிராணானாம் சங்கிருப்தியை மந்த்ரா சங்கல்பந்தே மந்த்ராணாம் சங்கிருப்தியை லோக சங்கல்பதே ச ஏஷ சங்கல்பஹா சங்கல்பம் உபாஸ்வ என்று சாந்தோக்கிய உபனிஷத் அத்தனை தடவை சங்கல்பம் 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 என்று பூம வித்யால சொல்கிறது. அந்த பெயர்ல சங்கல்பம்னா தீர்மானம்னு அர்த்தம். இன்று உறுதி கொள்வோம், இன்றொரு தீர்மானம், அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஸ்ரீமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ தயா பவுண்டேஷன், அப்போ ஸ்ரீங்கிற மகாலட்சுமியினுடைய தயா கருணைங்கிறது ஸ்ரீ தயா பவுண்டேஷன். அப்ப தாயார் கருணை, பெருமாள் அனுகிரகம் பூர்த்தியா இருக்கு. அதுவும் இந்த சங்கல்பத்துல முக்கியமான சில அம்சங்கள், அதை சொல்லிட்டு அடிய அமர்ந்துடுறேன், பல பெரியோர்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்கா. முதல் விஷயம் வேத சம்ரக்ஷணம். நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதுங்கிறது வேதம். நம்ம வேதநெறி வைதிக மதம்னு சொல்றோம். உலகத்திலே மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வேத கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கணும். இங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேத கோஷம் நாம கேட்டோம். அது இருக்கும் வரை உலகத்திலே எல்லா மங்களங்களும் இருக்கும். அந்த வேத கோஷத்தை காப்பாத்த என்ன வழி? வேதத்தை புத்தகத்தில் எழுதுவதாலோ, சிடி போடுவதாலோ, யூடியூப்ல வேதத்தை ஏற்றுவதாலோ வேதத்தை காக்க முடியாது. வேத பாடசாலை, அந்த குருகுலம்ங்கிற சிஸ்டத்துல குழந்தைகள் வேதத்தை கற்பதால் மட்டும்தான் வேத நெறியை காக்க முடியும். குருகுலத்தில் வேத பாடசாலையில் வேதம் கற்பதை தவிர வேதத்தை காப்பதற்கு உலகத்துல வேறு வழியே கிடையாது.
அப்போ அந்த வேத ரட்சணத்துக்காக எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகள்ல கஷ்டப்படுறாளோ, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கம். அந்த வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதல் சங்கல்பம். இரண்டாவது சங்கல்பம், இந்த கலியுகத்துல நமக்கு தவம் புரிந்து இறைவனை காணக்கூடிய ஆற்றல் இருக்கா? அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள சில மகான்கள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அப்படியே தவம் புரிந்து நமக்கு பகவான் கண் முன்னே காட்சி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது நமக்கு அது இல்லை. இந்த கலியுகத்துல பிரசித்தமான பகவானுடைய அவதாரங்கள் கிடையாது. இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கணும்னா திருக்கோவில்ல அர்ச்சாவதாரம்னு கோவிலுக்கு போறோம் பாருங்க, அந்த டெம்பிள் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகும் பழக்கம் குறைவதனாலதான் எத்தனையோ டைவர்ஷன் வருது. அந்த நாளில் பாருங்கள், நம்ம பாரம்பரியத்துல ஒரு ஊருன்னா அந்த கோவிலை சுற்றித்தான் ஊரினுடைய மொத்த எக்கானமி இருக்கும். டெம்பிள் ஷுட் பி த சென்டர் ஆஃப் த பிளேஸ், சென்டர் ஆஃப் த சிட்டி. அதை சுற்றி மற்றதெல்லாம் இயங்கி வந்தா எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். கோவில்ல தான் அந்த காலத்தில் பாடம் எடுப்பார்கள். கலை, நாட்டியம் அத்தனையும் கோவில் தான் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும். ஒரு ஈவன் ஒரு எலெக்ஷன் தேர்தல்னா கூட குடவோலை முறை என்றால் கோவிலில் வைத்துத்தான் அதை நடத்துவார்கள். திருக்கோவிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் இருந்தன. அந்த கோவில்ல கட்டப்படக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணுமோ அந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் நாம செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது இரண்டாவது சங்கல்பம். சங்கல்பம் நம்பர் 2, திருக்கோவில்ல கட்டப்படும் அர்ச்சகர்களுக்கான உதவி. சங்கல்பம் நம்பர் 3, பசுமாடு, கோமாதா என்று நாம் கொண்டாடுகிறோம். மகாபாரதத்திலே வியாசரே பசுமாட்டினுடைய பெருமையை அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கார். பசுமாட்டினுடைய பின்பகுதியில சாட்சாத் மகாலட்சுமியே வசிக்கிறாள் என்ற வரலாறும் மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல பாக்குறோம். அப்ப அந்த கோ சம்ரட்சணத்துக்கு, பசுமாடுகளை பராமரிக்க நம்மால் என்ற காரியங்கள் செய்யணும் இல்லையா? நிறைய கோசாலைகள் இருக்கின்றன. ஆனா அந்த கோசாலைகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர மாதிரி ஒரு சிஸ்டம். இப்ப இங்க ஒரு கோசாலையில ஒரு கோமாதாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இன்னொரு இடத்துக்கு அந்த கோமாதாவை ஷிஃப்ட் பண்ணணும், எழுந்தருளை பண்ணணும், ஏதோ ஒண்ணு தேவைன்னா அதுக்கு எல்லா கோசாலைகளையும் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வர வேண்டும்ங்கிறது மூணாவது சங்கல்பம். ஏன் தமிழிலேயே மாடு என்றால் செல்வம்னு அர்த்தம். தமிழ்ல திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடு என்பதால் என்று செல்வத்தை தான் குறிப்பிட்டார்கள். தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலும் கூட ராமாயணத்துல ராவணனே சொல்றான், வித்யத்தே கோஷு சம்பன்னம். பசுமாடு வச்சுருக்கவன் என்னைக்கா இருந்தாலும் பணக்காரன் ஆயிடுவான். பசு என்பது செல்வத்தின் அடையாளமா. அதான் பாக்குறோம் அண்ணாமலை படத்துல ஒரே பாட்டு தான். பசுமாடு வாங்கி எவ்வளவு எத்தனை அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி அசோக கீழே தள்ளி மேல ஏறி உட்காந்தாரா இல்லையா அண்ணாமலை? அப்போ பசுமாடுங்கிறது ஒருத்தர் கையில இருந்ததுன்னா, பசுமாடு என்பது செல்வத்துக்கு அடையாளமாக இருப்பது. அதான் அவர் சார் சூப்பர் ஸ்டாரே பாடியிருக்காரு, புல்லு கொடுத்தா பாலு கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி, பாதி புள்ள பிறக்குதப்பா பசுதார தாய்ப்பாலை நம்பின்னு. அந்த பசுவினுடைய அந்த பால் அதுதானே எத்தனை பேருக்கு உணவளிக்கிறது. ஏன் ஒரு யாக யஜ்யம்னாலும் பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்சகவ்யம்ங்கிற பொருள். அந்த பசுமாடு வைதிக தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக கோசாலைகளை எல்லாம் ஒன்றிணைத்து அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து பசுமாடுகளை பராமரிப்பது மூன்றாவது சங்கல்பம். நாலாவது சங்கல்பம், நீங்க பாருங்க, இந்த நெகட்டிவிட்டிங்கிறது நிறைய போயிட்டு இருக்கு. ஆங்காங்க பாருங்களேன், எதா இருந்தாலும் பார்த்தா யாரா இருந்தாலும் டிப்ரெஷன்லயே இருக்கா, விசாரிக்கும் போதே சௌக்கியமானு கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, வியாதியத்தான் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாரும் பார்த்தாலே ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு லுக்லயே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பாசிட்டிவிட்டிங்கிறது குறைஞ்சுட்டே இருக்கு, எல்லா நெகட்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் நெகட்டிவிட்டிக்கு என்ன காரணம்னா, நம்ம சோசியல் மீடியால அப்படியே மூழ்கிட்டோம். செல்போனை தேய்ப்பதுதான் வாழ்க்கைன்னு அதையே தேய்ச்சுட்டு இருக்கோமே ஒழிய அதற்கு மேல் வெளியில என்ன இருக்குங்கிறத எதையுமே நம்ம சிந்திப்பதற்கு நேரம் இல்லாம இருக்கு. அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது அந்த நாள்ல நமக்கு எப்படி இருந்ததுன்னா, நிறைய உபன்யாசங்கள், இசை கச்சேரிகள், ஹரிக்கதைகள், காலக்ஷேபங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்ததாலே அந்த காலத்துல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுறதுன்னா, நம்ம மற்ற விஷயங்களை நோக்கி நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம், இது போன்ற விஷயங்களை விட்டுடுறோம். அப்போ நான்காவது சங்கல்பமாக இது போன்ற நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து அனைவரிடமும் சேர்க்க வேண்டும். சங்கல்பம் நம்பர் 4, ஒரு உபன்யாசங்கள், கலை நிகழ்ச்சிகள், கச்சேரிகள், இதன் மூலமாக பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும். நம்ம அதாவது இந்த பிரேயருங்கிற ஒரு விஷயத்தை நாம மறந்துட்டோம். இந்த பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருக்கு, அதை இன்னைக்கு மறந்துடுறோம். அதை மறந்ததுனாலதான் இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, பள்ளிக்கூட குழந்தைகள் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா வேறொரு, நான் என்னன்னு சொல்லல, வேற ஒரு தப்பான முடிவு எடுக்கிறார்கள். எத்தனை நியூஸ்ல பாக்குறோம். காரணம் என்னன்னா, வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணா அது தீரும். ஆனா அந்த பிரேயருங்கிற ஹேபிட் இப்ப குறைஞ்சுட்டே வருது. மீண்டும் அந்த பிரேயருங்கிற ஹேபிட்டை நாம உண்டாக்கணும்.
அதை உண்டாக்க வேண்டும் என்றால் இதன் அருமை என்ன, நம்முடைய சம்பிரதாய பெருமை என்ன. ஆரம்ப உரையில சூப்பர் ஸ்டார் அவர்களே சொன்னார், அதாவது வெளிநாட்டுக்காரர்கள்லாம் நம்ம ட்ரெடிஷனோட பெருமையை அறிந்து கொண்டு இதை நாடி யோகா மெடிடேஷன் வந்துட்டு இருக்காங்க. நாம என்ன பண்றோம்னா இதன் பெருமை என்னங்கிறது அறியாம வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த பாரம்பரிய கலைகளை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் 4. அடுத்து சங்கல்பம் நம்பர் 5, இது இன்னுமே முக்கியமானது. அதாவது இந்த சனாதன தர்மத்துக்குள் எவ்வளவு உட்பிரிவுகள் இருந்தாலும் நாம எல்லாரும் வேத நெறிங்கிற அந்த ஒரு குடைக்கீழ் தான் இருக்கிறோம். அப்ப எல்லோரையும் ஒன்றிணைத்து நாம இன்னொருத்தரை எதிர்த்து போறோம்னு அர்த்தமே இல்லை. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மற்றவர்களும் நம்மை ஆதரிப்பார்கள். அப்போ சனாதன தர்மத்தின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், இதுல எத்தனை கிளைகள் எத்தனை மரங்கள்ல கிளைகள் இருந்தாலும் நமக்கு வேர் என்பது வேதம்ங்கிறத புரிந்து கொண்டு அந்த ஒரு குடை கீழே நாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் 5. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு பாயிண்ட சொல்லிட்டு அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கடைசியா முக்கியமான ஒரு சங்கல்பம் என்னன்னா, நம்முடைய பாரம்பரிய ஆர்ட்ஸ்ன்னு எத்தனையோ இருக்கு. அந்த நம் பாரம்பரியத்திலே என்னென்ன விஷயங்கள்லாம் இதுவரை பெரியோர்கள் கொண்டு வந்தார்களோ அதற்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் மாதிரி ஏற்படுத்தி நம் பாரம்பரியம் என்பது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். இதை காப்பாற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அடியனுடைய ஆச்சாரியனின் ஆச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி கஜேந்திர மோட்சம் பத்தி மட்டும் 4000 ஸ்லோகம் எழுதியிருக்கார். சொன்னா நம்ப மாட்டீர்கள், கஜேந்திர மோட்சத்தை பத்தி மட்டும் 4000 ஸ்லோகம் குஞ்சர ரஞ்சனம்னு. அவர் தினந்தோறும் கார்த்தால எழுந்துப்பார், கஜேந்திர மோட்சத்தை நினைப்பார். நினைச்சதும் பெருமாள் அனுகிரகம் ஒரு ஸ்லோகம் வரும் எழுதிடுவார். கார்த்தால எழுந்தா கஜேந்திர மோட்சத்தை நினைக்கணும் நினைப்பார், அவர் பாட்டுக்கு எழுதிட்டே போவார். 4000 ஸ்லோகம் குஞ்சர ரஞ்சனம்னு எழுதிட்டார். ஆனா என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் கிரந்த லிபியில எழுதியிருக்கார். இப்போ கிரந்த லிபி படிக்க தெரிஞ்சவா ரொம்ப 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 குறைச்சல். அடியனுடைய ஆச்சாரியன் என்னை கூப்பிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து தேவநாகரி லிபிக்கு மாத்தி கம்ப்யூட்டர்ல சாஃப்ட் காப்பியா ரெடி பண்ணுனார். என்ன காரணம்னா, இந்த தலைமுறையில நாம பண்ணாம விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த 4000 ஸ்லோகங்களும் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாமலே போய்விடும். இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அப்போ ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஏற்படுத்தி எதெல்லாம் பாரம்பரிய நூல்கள் இருக்கோ அதை பராமரிக்கிறார்கள். அந்த காலத்துல கல்வினா ஆயக்கலைகள் 64ன்னு கற்றார்கள். இன்னைக்கு ஆயக்கலைகள் 64 பேரை சொன்னாலே கை தட்டுவார்கள். ஆயக்கலைகள் மொத்தம் 64 இருக்கு. என்னன்னா அகர விலக்கணம், லிகிதம், கணிதம், வேதம், புராணம், வியாக்கரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், சகுன சாஸ்திரம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், காவியம், அலங்காரம், மதுரபாடனம், நாடகம், நிருத்தம், சப்த பிரம்மம், வீணை, வேணு, மிருதங்கம், தாளம், அஸ்திர பரீட்சை, கஜ பரீட்சை, ரத பரீட்சை, அஸ்வ பரீட்சை, கனக பரீட்சை, ரத்ன பரீட்சை, பூமி பரீட்சை, சங்கிராம லட்சணம், மல்யுத்தம், ஆகர்ஷணம், உச்சாடனம், வித்துவேடனம், மதன சாஸ்திரம், மோகனம், வசீகரணம், ரசவாதம், காந்தர்வவாதம், பைப்பிலவாதம், கௌதுகவாதம், தாதுவாதம், காருடம், நட்டம், முட்டி, ஆகாய பிரவேசம், ஆகாய கமனம், பரகாய பிரவேசம், அதிரிசயம், இந்திரஜாலம், மகேந்திரஜாலம், அக்னி தம்பம், ஜலத்தம்பம், வாயு தம்பம், வாக்கு தம்பம், திட்டி தம்பம், சுக்ல தம்பம், கண்ணத்தம்பம், கட்க தம்பம், அவஸ்தை பிரயோகம்னு இதான் 64 கலை. ஆனா இதன் பெயர் என்ன என்பதை கூட இன்றைக்கு யாருக்கும் நினைவு வச்சுக்கிறது இல்லை. அப்ப இதெல்லாம் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் ஏற்படுத்தி இதை பாதுகாப்பதுங்கிறது சங்கல்பம் நம்பர் 6. இது போல பல விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு 6 அடிச்சிருவோங்கிறதுக்காக இந்த 6 மட்டும் சொன்னேன். ஆக அக்ஷய திருத்தியை என்று தொடங்குகிறார்கள். இது அக்ஷயமாக குறைவே இல்லாமல் வளர்ந்து கொண்டே போய் இந்த சங்கல்பம் மட்டும் இல்ல, பாரத சேவா மட்டும் இல்ல, மேற்கொண்டு அவர் எடுக்கக்கூடிய இது போன்ற எல்லா நல்முயற்சிகளும் எத்தனை பெரியோர்கள் ஆச்சாரியர் அனுகிரகத்தாலே, திவ்ய தம்பதியர் அனுகிரகத்தாலே அக்ஷயமாக பெருகி கொண்டே போக வேண்டும். பொதுவா அக்ஷய திருத்தியைனா நகை வாங்கலாமா, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். அப்படி இல்லாமல் சம்பிரதாயத்தை காக்க, பாரம்பரியத்தை காக்கணும்னு இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய மனம், மேடமுடைய மனத்துக்கு நாம எவ்வளவு கை தட்டினாலும் தகும். அக்ஷய திருத்தியில வேற யூஸ்வலா நமக்கு அந்த பக்கம் தானே மனசு போகும். அக்ஷய திருத்தியில் இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை தொடங்கி வைத்த உங்களுக்கு நம்ம எல்லாரும் எந்தெந்த வகையில சப்போர்ட் பண்ண முடியுமோ 100க்கு 200% நம்முடைய அந்த சப்போர்ட்டை கொடுக்க முயற்சிப்போம்னு சொல்லி இதோட நிறைவு செய்யும். சங்கல்பத்தோட முழு கேப்சியூல் வெங்கடேஷ் சுவாமி சொல்லிட்டார். அந்த 6 சங்கல்பங்கள், அதை தவிர இன்னும் எவ்வளோ இருக்கு. ரொம்ப நன்றி. உங்களோட அழகான தீட்சிதரோட ஃபேமிலி பத்தி நான் சொல்றதுக்கு ரொம்ப சின்னவோ இருந்தாலும் அவ பெரிய பாரம்பரியத்திலேருந்து வரவா. அக்னிஹோத்ரீஸ் அந்த மாதிரி பல ஜெனரேஷன்ஸா இந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறவா. நான் கூப்பிட்ட உடனே எனக்கு இந்த விஷயங்களுக்கு அட்வைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இங்கே வந்திருக்காரு. அவரோட ரொம்ப பிஸி ஷெடியூல் வருது. இருந்தாலும்
எனக்காக இங்கே வந்திருக்கார். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி அவர் ஆசீர்வாதம் சொல்லுங்கள். சகவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை ஸ்ருதம் மே கோபாய. மிகவும் பழமையான ஒரு தேசம் இந்த பாரத தேசம்ங்கிறது. இந்த தேசம்தான் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடியதான தேசம் எல்லா வகையிலையும். இந்த நாட்டை தான் உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அறிவு செல்வம் முதலிய எல்லா வளமும் நிறைந்ததான ஒரு நாடு இது. நம்ம நாட்டை பத்தி நாம பெருமையா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசல. ஒரு சின்ன உதாரணம் சொன்னாதான் இன்றைய தலைமுறைக்கு புரியும். நிறைய நீங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்கூல்ல என்னென்னவோ வரலாறு முதலிய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறார்கள். இந்த 2000 வருஷ வரலாறுல நம்ம நாட்டை நோக்கி எல்லாரும் வந்தார்கள் அப்படின்னு வரலாறா, நாம வெளிநாட்டை நோக்கி போனோம்ங்கிறது வரலாறா? நம்ம நாட்டை நோக்கி தான் எல்லாரும் வந்தார்கள். எதற்காக வந்தார்கள் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல அறிவு செல்வத்தை தேடி வந்தார்கள். அதன் பிறகு மற்ற செல்வங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தார்கள். இப்படி எத்தனையோ சொல்லலாம். இந்த ராவணனை வதம் பண்ணும் போது ராமாயணத்துல அவனோட 10 தலைய 100 தடவை அறுத்தார் ராமர், திரும்ப திரும்ப முளைச்சது அப்படின்னு சொல்றது ராமாயணம். அது மாதிரி எத்தனை பேர் எத்தனை தடவை அழிச்சாலும் திரும்ப திரும்ப புனருத்தாரணமாக கூடியதான தர்மம் இந்த சனாதன தர்மம்ங்கிறது. நீங்க அழிச்சிட முடியாது. பொதுவா சனாதன தர்மம் அப்படிங்கிற சப்தமே வாயில வராது. சனாதானம்ங்கிறா. தர்மம் சனாதனம்னா பழமையானதுன்னு அர்த்தம். தர்மம் அப்படின்னா சுபாவம்னு அர்த்தம். சுபாவம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய சுபாவம். ஒரு பசுவோட சுபாவம் பால் கொடுக்கிறது, பாம்போட சுபாவம் கொத்துறது. மனிதர்களுடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு யாரு சொல்றது? சாப்பிட்றதா, தூங்குறதா, குழந்தை பெற்றுக்கிறதா, இல்ல நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறதா? இதெல்லாம் உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆகார நித்ரா பய மைதுனானி சாமான்யமேதத்து பசுபிர் நரானா தர்மோஹிதேஷாம் அதிகோ நரானாம் தர்மே நஹீனாக பசுபி சமானா. அப்ப நம்மளுடைய மனிதர்களுடைய தர்மம்னா என்னங்கிறத நாம் எதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இப்ப டாக்டர் வெங்கடேஷ் சொன்னாரு, வேதம் இந்த இந்த சங்கல்பத்தோட முதல் சங்கல்பமே வேதத்தை ரட்சிக்கிறது அப்படின்னு. வேதம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே அறிவு அப்படின்னு அர்த்தம். யாருடைய அறிவு சொல்ல போனா சங்கல்பம்னு அர்த்தம். சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி சதபோ தப்யதா அப்படின்னு வேதமே சொல்றது. பகவான் சங்கல்பிச்சான் இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைக்கணும்னு சொல்லி அப்படின்னு. அந்த பரம்பொருளுடைய அறிவான வேதம்தான் மனிதனுடைய தர்மத்தை சொல்றது. சத்யான்ன பிரமதிதவ்யம் தர்மான்ன பிரமதிதவ்யம் குஷலான்ன பிரமதிதவ்யம் பூத்தீன பிரமதிதவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனாத்தியான்ன பிரமதிதவ்யம். இப்படி இருக்கலாம். நாம் இப்ப உபன்யாசம் பண்ண வரலன்னா சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஆத்ம குணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படிங்கிற இந்த 3 தொகுப்புக்கு மனித குண தர்மம்னு பெயர். முதல்ல நல்லவனா இருக்கணும். மனிதன்கிறவன் நல்லவனா இருக்கணும். 2வது விஷயம் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. உள்ளும் புறமும் 2 பக்கமும் சுத்தமா இருக்கணும். 3வது வழிபாட்டு முறை அப்படிங்கிறது. இந்த 3ம் மனிதனுக்கு சாந்தியை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதனால அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் அந்த ஆனந்தத்தை அடையறது.
நாம் மனிதர்கள் அதற்குள்ள ஓரளவாவது கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலதான் ஓரளவு சாந்தியோட இருக்கும். நம்ம தெருவில் உள்ள ஒரு நாய் அடுத்த தெருவுக்கு ஃப்ரீயா போயிட்டு வர முடியுமா? அதால பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வந்துட முடியுமா? அதால அங்க போனாலே 10 நாய் வல்லுன்னு குறைச்சுன்னு வரும். நாம உலகம் முழுக்க சுத்திட்டு வரோம். காரணம் ஒருத்தருக்கு உள்ள கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது தான் சாந்தியை கொடுக்கும். அந்த கட்டுப்பாடுக்கு தான் தர்மம்னு பெயர். அந்த நல்ல குணங்களை சொல்றதுதான் வேதம். வேதத்துல சொல்லப்பட்ட தர்மங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் மகான்கள். அப்ப நாம இந்த உலகத்திற்கு அந்த தர்மங்களை கொண்டு சேர்க்கணும். வேதத்தை அழிச்சுட்டா மிருகப்பிராயமா போயிடும், மிருக வாழ்க்கையா போயிடும். வாழ்க்கை அப்படிங்கிறது நாம இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள்ல முதலானது என்ன? இந்த உலகம் வாழ வச்சிருக்கு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது நன்மக்களை கொடுப்பது. நமக்கு பிறக்கிற குழந்தைகளை நல்லவர்களா வளர்க்கிறது. அதுதான் நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான தர்மம்ங்கிறது. ஒரு நல்ல மகனை பெற்றான் தசரதன். புற்பாமுதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே. எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தி பகவான் வைகுண்டம் அழிச்சுன்னு போனார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது. இன்னொரு இதிகாசம் மகாபாரதம். ஒரு அயோக்கியன மகனா பெற்றான் திருதராஷ்டிரன். ஒரு நல்லவன மகனா பெற்றா தசரதன். எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்சார்கள். ஒரு அயோக்கியன மகனா பெற்றான் திருதராஷ்டிரன். மகாபாரத போரே வந்தது. அப்ப நல் மக்கள் பெற வேண்டும், நல் மக்களாக வளர்க்க வேண்டும். அறிவாலதான் உயர்ந்தவனாகிறான். அறிவு காக்கப்பட வேண்டும். எத்தனையோ கொட்டி கிடக்கு. நம்மளுடைய வருஷத்தோட தேசத்தோட வரலாறு எடுத்து பார்த்தா பல படையெடுப்புகளால நாம் சிதைக்கப்பட்டாலும் அந்த அறிவு இன்னைக்கும் இருக்கு. சிலது நடைமுறையில இருக்கு, சிலது புஸ்தக வடிவில் இருக்கு. திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டிய காலம் வந்தாச்சு. பழையச பேசிட்டு இருக்க கூடாது. இங்க என்ன இருக்கு அப்படின்னு சில பேர் நினைப்பாள். அவன் அதை கண்டுபிடிக்கலையா, இவனை கண்டுபிடிக்கலையா, அப்படி போகலையா, இப்படி போகலையா அப்படின்னு. எத்தனையோ நான் சொல்லுவேன். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போறேன். அவன் கண்டுபிடிச்ச படிப்புக்கும் நம்ம படிப்புக்கும் உள்ள வித்தியாசத்துக்காக இந்த லைட்ஸ் இருக்கு, வேவ்ஸ், இது ஸ்ட்ரைட்டா போகுமா வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? ஸ்ட்ரைட்டா போகும்னு தான் அவரும் சொல்றாரு. ஏன்னா அவர் படிச்ச காலத்துல அப்படிதான். அது அப்படி கிடையாது. ரிக்வேதத்துல ஒரு பாகத்துல இது வளைஞ்சும் போகும்னு இருக்கு. இது வளைஞ்சும் போகும்ங்கிறத இப்ப நிரூபிச்சிருக்கா சயின்ஸ்ல. நோபல் பரிசு சமீபத்துல கொடுத்திருக்காரு. இது வளைஞ்சும் போகும் அப்படின்னு. இது வளைஞ்சு போகுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் குதிரையே சூரியனுக்கு. குதிரை இப்படித்தானே போகும். இது மாதிரி ஏக விஷயங்கள் சொல்லலாம். இது மாதிரி கோடி விஷயங்கள் நம் தேசத்துல புஸ்தகமாவே அப்படியே இருக்கு. இதெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். இந்த படிப்பு அந்த படிப்பு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுறவா வரணும். அத நம்ம வெங்கடேஷ் மாதிரி இப்ப நாங்கெல்லாம் இந்த பக்கம் நிற்கிறவர், அவர் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேர்ந்து நிற்கிறவர். அவர் இது ரெண்டையும் சொல்றவாளா இருக்கணும். குழந்தைகளுக்கு அதை கொண்டு சேர்க்கணும். இது மாதிரி தேசம் முழுக்க ஒற்றுமையா இருக்கணும். உதவி பண்ணணுங்கிற எண்ணத்தோட இருக்கணும். கோசாலைகளை ரட்சிக்கணும். ஏழைகளுக்கு உதவி பண்ணணும். 1000 விஷயங்கள். எனக்கு என்னமோ நம்ம சூப்பர் ஸ்டார் நேரடியாக வந்து என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை பண்ண முடியாதத மேடம் மூலமா பண்றாரோன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அதை நேரடியா வந்து வரல அவருங்கிறதுனால மேடத்திட்ட தள்ளி இப்படி சொல்லி பண்ண சொல்லிருக்காரு. ரொம்ப சிரத்த மேடத்துக்கு. இந்த தர்மமானது மேல மேல ஆலமரமா விருட்சமா வளர்ச்சி அடையணும்னு சொன்னா. இந்த நாள் அபூர்வமான நாள். நான் அதை குறிச்சு கொடுத்தது. இந்த நாள்ல என்ன விசேஷம்னா அக்ஷய திருதியங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ரோஹிணி புதவாரம் ரெண்டும் சேர்றது.
இது 17 வருஷம் முன்னாடி ஒரு தடவை வந்தது. இனி 27 வருஷம் கழிச்சுதான் திரும்பி வரும். அக்ஷய திருத்திய, ரோஹிணி, புதவாரம் மூணும் இன்னும் 27 வருஷம் கழிச்சுதான் வரும். அக்ஷய திருத்தியன்னா எல்லாரும் நகை வாங்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இல்லை, நாம பண்ணக்கூடிய செயல்கள் விருத்தி ஆகும். ஒரு காலத்துல நம் முன்னோர்கள்லாம் தான தர்மங்கள் பண்ணுவார்கள். அதற்கு தான் இந்த நாள். யார் தங்கம் வாங்கணும்னு கலப்பி விட்டான்னு புரியல. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. தங்கத்தை தானம் பண்ணணும்னு தான் இருக்கு. ரெண்டாவது விஷயம், ரோஹிணி புதவாரம்னு சொன்னோம். ரோஹிணி சந்திரனோட அதிபதி, புதன் வித்யாகாரகன், மனக்காரகன் சந்திரன் வித்யாகாரகன். இந்த நாலெட்ஜையும் சங்கல்பம்ங்கிறது சொன்ன பாருங்க. சங்கல்பத்துல மனசை பத்தி யோக சாஸ்திரத்தை சொல்லும் போது சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு, இதுவா அதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கிறது ஆரம்ப நிலை. இதுதான் அப்படின்னு தீர்மானம் பண்ற நிலைக்கு புத்தின்னு பேர். மனசோட ஒரு சொரூபம் தான் அது. உச்சத்துல இருக்கணும். ரோஹிணியில தான் சந்திரன் உச்சத்துல இருப்பா. படிப்பு தனக்கு நன்னா வருமா வராதா அப்படிங்கிறது ஜாதகத்தை எதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னா புதனை பார்த்தா தான் தெரியும். இவனுக்கு படிப்பு வரும் வராது அப்படிங்கிறது அந்த புதனோட வாரம். இந்த நோக்கம் என்னன்னா நாலெட்ஜை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு. பேசிக்காக வேதம் அதுதான் சொல்றது. சுதம்மே கோபாயான், அறிவு காக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அறிவாலதான் உயரணும், அறிவேதான் உயர்வு. பிறப்புனால உயர்வுன்னு நம்ம சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே சொல்லல். இவர்கள் சொல்ற வேதத்துல எல்லாம் அது கிடையவே கிடையாது. பிறப்புனால உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அறிவினாலதான் உயர்வு அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது. அந்த அறிவை உலகம் முழுக்க நம்மளுடைய மகரிஷிகள் முன்னோர்களுடைய அந்த அறிவை கொண்டு சேர்க்கணுங்கிற அந்த மேடத்தோட சங்கல்பத்துக்கு பின்பலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீமான் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மற்ற இதுல ஆர்கனைசேஷனில் உள்ள அத்தனை அன்பர்களுக்கும் நீண்டதான ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் பகவான் உற்சாகத்தையும் குறையாம கொடுத்து இது ஆலமரம் மாதிரி தழைக்கணும் அப்படின்னு நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். உங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கார். ரொம்ப நன்றி சுவாமி. உங்களோட சங்கல்பம்ன்றதான விஷயத்தை பத்தி டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி, தாமோதர தீட்சிதர் எல்லாரும் சொன்னான். ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தையில சங்கல்பம் சொல்லணும் அப்படி கேட்டா, ஆண்டவன் சொல்றான் கேட்கறான், இதுதான் சங்கல்பம். அதே மாதிரி நான் ஒரு தடவை சொன்னா அதான் சங்கல்பம். இது பகவத் அனுகிரகத்தினால சம்யக்கு கல்பயதி அல்லது கல்பத்தை என்பதாக நன்கு அதை வெறும் இன்சிஸ்ட் பண்ணணும். வெறும் சொல்லிட்டா போறாது, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போட்டா போறாது, பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு சாதாரண இல்லை. தாமோதர தீட்சிதர் ரொம்ப அழகா அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் டே. இது சாதாரண நாள் இல்ல, சூப்பர் ஸ்டார் டே இது. ஏன்னா நான் சொல்லல, லீலா சுகர் கிருஷ்ணகர்ணாமிர்தத்துல சொல்றேன். சுவாதி நட்சத்திரத்துல ஒரு துளி மழை துளி விழுந்ததுன்னு சொன்னா அது மௌக்திகமாகும். பட் ரோஹிணி நட்சத்திரம் பார்த்துதான் சுவாதி மௌக்தியத்தை காட்டிலும் நான் ஒரு ரத்தத்தை பெற்றெடுக்கிறேன் என்பதாக, சாரோஹிணி நீல மசூத்த ரத்னம் என்பதாக ஸ்டார் வேல்யூ அடையறதுக்காக ஸ்டாருக்குள்ள போட்டி வந்த பொழுது ரோஹிணி சூப்பர் ஸ்டாராக இந்த நட்சத்திரமாக விளங்கிட்டு கிருஷ்ணனுடைய ஜென்மத்தை காண்பித்து என்று சுவாமி அந்த லீலாசுகர் கிருஷ்ணகர்ணாமிர்தத்துல சொல்றார். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். சங்கல்பம்னா சாதாரண சங்கல்பம் இல்லை. நம்முடைய சனாதன தர்மத்தை, இப்ப சனாதனம்னா சந்தானத்துடைய அசோசியேஷன் நிறைய பேருக்கு வார்த்தை கூட சரியா வர மாட்டேன்றது. அதை சொல்றச்சே கூட அந்த சனாதனம் என்பதாக சொல்லும் பொழுது அது எப்படி ஒரு ரைட் பாத்தா இன்னைக்கு வரக்கூடியதான நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நாம காண்பிக்கணுன்றதுக்காக இந்த பவுண்டேஷன் இன்று ஊன்றப்பட்டிருக்கிறது. நீங்க பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா கீழ் நோக்கு நாள் மேல் நோக்கு நாள்னு போடுவா. கீழ் நோக்கு நாள்னா விதை விதைக்கக்கூடிய நாளுக்கு கீழ் நோக்கி நாள்னு பேரு. அன்னைக்கு விதைத்தோமைய நாள் அது ஆலமரமாக தடைத்து ஓங்கும். இன்னைக்கு அப்படி ஒரு பவுண்டேஷன் இன்னைக்கு சங்கல்பம்ன்றதான பேர்ல பகவத் சங்கல்பத்தினால விதைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரியதாக நம்முடைய சனாதன தர்மத்திற்கு நிழல் தரும் என்பதுல சந்தேகமே கிடையாது. வெறும் ஒரு பிரதிஜை பண்ணா போறாது. பகவத்கீதையில ஒரே ஒரு வார்த்தை, இந்த செலிபிரிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத கிருஷ்ணன் சொல்றான். எத்யத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. இந்த பார்ப்பா அர்ஜுனா, நீ ஒரு செலிபிரிட்டி.
உன்னை ஃபாலோ பண்றதுக்கு 10,000 பேர் ரெடியா இருக்கா. அப்போ நீ அவளுக்கு வழி காண்பிக்கணும். நீ எந்த வழியில போறியோ அந்த வழியில தான் அவளும் உன்னை ஃபாலோ பண்ணுவான். ஆகையால நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, ரொம்ப ஜாகிரதையா இரு. இவாளுக்கு வழிகாட்டியா நாம இருக்கோன்ற ஃபீலிங்கோட இரு. நேற்று ஒரு உபன்யாசம் சொன்னேன், குருமார்கள் இப்படி ஞான முத்திரையோடு இருப்பான். நீங்க பாத்திருக்கீங்க இல்லையோ, பெரும்பாலும் குருமார்கள் இப்படிதான் இருப்பான். ஒருத்தர் என்ன கேட்டார், சார் குருமார்கள் ஏன் இப்படி இருக்காங்க? அவனுக்கு என்ன அது பதில் சொன்னாலும் ஏடா கூடமா தான் நான் புரிஞ்சுப்பான். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், எப்ப பார்த்தாலும் போனை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்காத, தேவையில்லாத போஸ்டிங்க்கு லைக் போடாத, இந்த 2 விரலை மூடி வச்சுக்கோன்னு தான் குருமார்கள் நமக்கு மூடி வச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் போனை ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கிறது, இல்லைன்னா அரை தேவையில்லாத போஸ்டுக்கு லைக் போட்டு மாட்டிக்கிறது. இது பண்ணாத, இது பண்ணாம இருந்தாலே வாழ்க்கையில முன்னேறலாம்ன்றதுக்காக தான் குருகள் இப்படி நமக்கு உபதேச முத்திரையை காண்பிக்கிறாங்க. ஆகையால இன்னைக்கு வழிகாட்டும் பொழுது ரொம்ப பிரசித்தமா இருக்கிறவா அவ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சால்னா நம்ம பசங்க புள்ளிங்கோவா போயிட்டு இருக்கிற பசங்க புள்ளைங்கோவா மாறுவா நமக்கு. அதுதான் இன்னைக்கு இங்க நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கா. அவ மூலமாக இது நடக்கிறதுன்னு வரும்பொழுது அடுத்த சமுதாயம் அவர்களை பார்த்து தங்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு மிகச்சிறந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. இது பகவத் சங்கல்பம். இதுதான் பெரியவர்கள் அதுவும் அவனது இன்னருளே என்பதாக சொல்லுவார். இந்த பொது மேடையில என்னுடையதான ஒரே ஒரு கோரிக்கை, இதுவும் ஒரு சங்கல்பமாக ஏற்க வேண்டும். என்னன்னா, இனி திரைப்படங்களிலும் சரி இந்துக்களை இழிவாக காண்பிக்கக்கூடிய சித்தரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் ஒருபொழுதும் அனுமதிக்க கூடாது என்று நாம் சங்கல்பம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கை இதுக்கு மட்டும்தான் தட்டணுமே தவிர்த்து நம்மளை கேலி பண்ணி காட்சிகள் அமைச்சிருந்தா கை தட்டக்கூடாது. அதுக்கு நாம இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். சனாதன தர்மம் என்றால் நாம் பாடசாலைகளை வளர்ப்பது மட்டுமில்லை, பாடசாலையில் பயிலும் பிள்ளைகளுக்கு நம்முடைய பெண்களை கல்யாணம் செய்து வைப்பதும் நாம் செய்து கொள்ள வேண்டிய சங்கல்பம். பாடசாலை பசங்க படிச்சுட்டே இருந்தா அப்புறம் யார் வருது? இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆஸ்பிஷியஸ் டே என்ன பார்த்தீங்களா? பிரக்ஞானந்தா, வைபவ் வைஷ்ணவ், சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, இளைஞர்கள், சனாதனிகளான இளைஞர்கள் நமக்கு இந்தியாவிற்கு எதிர்காலத்திற்கு வழிகாட்டிகளாக இருக்கக்கூடிய நாளாக இப்ப அமைஞ்சிருக்கு. பிரக்ஞானந்தா நெத்தியில விபூதி இல்லாமல் பிரக்ஞானந்தாவை பார்க்க முடியாது. என்னென்னமோ பண்ணி பார்த்தா பாவம் இல்லையா? அவருடைய நாலேஜையும் அதை அழிக்க முடியல. நெத்தியில விபூதி இல்லாமல் பார்க்க முடியாது. நேற்று 14 வயசுல 100க்கு 35 மார்க் வாங்குறதுக்கு யோசிச்சான் சார். அவன் 35 100 பால் அடிச்சுட்டு போயிட்டான், 100 ரன் அடிச்சு போயிட்டான். அந்த சின்ன பையன் வைபவ் வைஷ்ணவ், நான் 100 மார்க்கு 35 வாங்கினா பாஸ் ஆகலாம்னு நினைச்சிருந்தேன். 35 பால்ல 11 சிக்ஸரோட படப்படம் அடிச்சுட்டு சுவாமி போயிட்டு அப்படின்னு டேட்டா காமிச்சிட்டு போயிட்டேன் வைபவ் வம்சி. அது போல இன்னைக்கு கார்த்தால 20 வயசு பாருங்க, 20 வயசுல எப்படி ஒரு வைராக்கியம் இருக்கணும். அவன் அம்மா, அந்த சகோதரி, அவெல்லாம் பக்கத்துல நிக்கிறா, எந்த சலனமும் இல்லாமல். சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி இன்னைக்கு காலத்துல துறவு ஏற்றிருக்கார். இதெல்லாம் நமக்கு வழிகாட்டி. இவாதான் ரோல் மாடல், இவாதான் நமக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம பிள்ளைகளுக்கு இவாளை காண்பிச்சு வளர்க்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு இவாளை காண்பித்து வளர்க்கணும். அது ஒரு சங்கல்பமாக அமைய வேண்டும் என்பதாக அரும்பாடுபட்டு திருமதி லதா ரஜினிகாந்த் எங்களெல்லாம் ஃபாலோ பண்றதே பெரிய கஷ்டம். நான் சொல்றது எங்களுக்கு பிடிக்கிறது சொல்றேன், மற்றபடி மற்ற விஷயத்துல சொல்ல. இன்னைக்கு அவளை ஃபாலோ பண்ணுனா இன்ஸ்டால இருக்காரா ஃபேஸ்புக்ல இருக்காரான்னு கேட்கறான். நாங்க சொல்றது கேரக்டர்ல ஃபாலோ பண்ணு, அவருடைய உபதேசத்துல ஃபாலோ பண்ணுன்னு. ஆனா இத்தனை பேரை திரட்டி பொறுமையா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஒரு பக்குவமா பெரியவாளிடத்துல கலந்து ஆலோசித்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அது பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய தினத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கு இந்த மேடையிலேயே நாம் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கிறோம், இருப்போம் என்பதை சங்கல்பமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதிஷம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். Before we go to the last part of our afternoon, இவர்களெல்லாம் இருக்கும்போது எங்கள் ஃபார்மர்ஸ் வந்திருக்கா, விவசாயிகள். விவசாயம் வாழ்ந்தால் தான் ஒரு நாடு வளமாக இருக்க முடியும். அந்த விவசாயிகள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்டேஜில் ஒரு நிமிஷம் கூப்பிட்டு இவங்களோட ஆசீர்வாதத்தோடு போகணுன்னு. இங்கே வந்திருக்கிற விவசாயிகள் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி விதை நெல் கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் ஃபார்ம்ஸில் கொடுத்து அமிச்சோம்.
அதுவும் இல்லாமல் மற்ற ஃபார்மர்ஸும் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் ஸ்டேஜுக்கு வந்து பெரியவர்கள் இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்த ப்ரோக்ராம்க்கு போயிடுவோம். எங்கே இருக்கீங்களோ ஃபார்மர்ஸ் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இவாளுக்கு நாங்கள் வாங்க, பின்னாடி வாங்க, கல்யாணம் சுந்தரம் பின்னாடி அப்படியே வாங்க. இவங்கெல்லாம் எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கிற ஃபார்மர்ஸ், விவசாயிகள் வாங்க. அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் பார்த்தா நம்மளுக்கு சாதாரண கொஞ்சம் தள்ளி அப்படி வந்திருப்பேன். எல்லாரும் நிற்கிற மாதிரி வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. விவசாயிகள், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாரும் வெளியூர்லேருந்து வந்து ஒரு கண்காட்சி நடக்கிறது. அதுல எல்லாரும் தள்ளி உட்காந்துக்கோங்க, மேலே படாம அப்படியே உட்காந்துக்கும். இல்ல இல்ல முன்னாடி இடிக்காம உட்காந்துக்கோங்க. அவளுக்கு நிறைய இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸிபிஷன் இருக்கு. எல்லாரும் வந்து பல பொருட்கள் வாங்கலாம். ஃபுட் கோர்ட் இருக்கு, பசங்களுக்கு விளையாட இடம் இருக்கு, சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கு. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கேமரால இருந்த ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் இது. எப்படி இருக்குதுமா? வேத பாடசாலை கோஷாலைகள்ல வந்திருக்கிற அதாலும் வந்துட்டீங்கன்னா நீங்களும் ஸ்டேஜ்ல வந்துட்டு we are adopting listing all goshalas and veda pathashalas across Tamil Nadu as a model. அதுக்கப்புறம் நாடு ஃபுல்லா இருக்கிற இடங்களுக்கு ரெஜிஸ்டர் எத்தனை பாகவதால் இருக்கா, எத்தனை புரோஹிதால் இருக்கா, எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்டடா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்குள்ள அது எப்பவும் இருக்கும். அதே மாதிரி பிரவச்சனங்களை காப்பாற்றுறது, எல்லா இடத்துக்கும் கொண்டு போறது, கிரந்தங்களை காப்பாற்ற எல்லாம் சொல்லியிருக்கா. இதுதான் எங்களுடைய முயற்சி. இன்னைக்கு ஒரு சின்ன ஆரம்பம் தான், எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு டைம் இல்லை. இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா கூட்டி உங்களுக்கு காட்டணும்ன்றது தான் இந்த இது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 3 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், செகண்ட் அண்ட் தேர்ட் அன்னைக்கு ராகவேந்திரா மண்டபத்துக்கு எல்லாரையும் கூப்பிடுறோம். அங்க வந்து நீங்க பார்த்து உங்க குடும்பத்தோட வந்து நீங்க நம்மளோட இந்தியா நாடோட பாரம்பரிய பொருட்களும் சரி, எக்ஸிபிஷனும் சரி, ஷாப்பிங் மாதிரி நீங்க வரலாம். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நாராயணா, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இல்ல கல்வி எப்படி பாப்பா முன்னாடி இல்ல, இப்ப டைம் இருக்காரு கல்யாணம், அப்புறம் எடுத்துக்கிறேன். வாங்க எல்லாரும் போயிடலாம்ப்பா. தேங்க்யூ வெரி மச். நான் பெரியவாளுக்கு நம்ம ஆனர் பண்ணிட்டு நான் போறேன். Will remain foot soldier of man and do what was required to take this initiative to the global level. Thank you. So namaste to everyone, and I feel privileged and very blessed to be part of this association with Bharat Seva launched by Srimati Lata Rajanikanth Garu. As she says, like, this is a very noble cause and we all should appreciate, and not just by clapping our hands but taking into our hearts and commit ourselves to bring that change, that virginality, that naturalness that she's willing to bring back into our lives, because that's what is really missing in us. And we all, as we all know, if you ask any parent, I don't think many of us are really happy with our children about the day we are, because as we grow commercially, we have distanced ourselves and we become so far from the divinity that we are alienated completely from ourselves and we are looking externally. So with this event, Bharat Seva, that Srimati Lata Garu trying to bring back that naturalness and the divinity within us, I want all of you to own it up and pass it on the message to the next generations and your children, that we all are united and we are here to be happy by sharing and serving each other. So thank you, madam, for this occasion, and thanks for giving the opportunity. TCS Global Head is here. Namaste everyone. I think it is my honor and privilege to be here. Thanks to Lata Rajanikanth and our mentor Sridhar Ramani sir, and all the leaders from Workers and Agribid and who are supporting this Bharat Seva initiative. Today, like everyone was saying, is Akshaya Tritiya and Rohini Star, which is a star of Mahavatar Babaji. And I think whatever our intention and our vision is clear, the universe always bless. So that's a very auspicious day. It is definitely it is going to grow, and the technology is very important for part of this Bharat Seva, which I think I will support from my side through academic the students who are innovators in this country. And I'm a special mention to Sridhar Ramani sir, who's for me is idea Surangam. I think whatever things which we want, I think he always gives several ideas. With this blessings, definitely I think it is this project will go to a different dimension, which will benefit to the society, Bharat, and our Sanatana Dharma. Thank you.
And I want to thank Mr. Sridhar Ramani Garu, because without him, I would not have been here. So thank you. Whole life I'll be dedicated for what he did. Thanks again one more time. Sorry, I forgot to mention Namaskaram to my brother-in-law who is here. அவர் வந்து சங்கல்பம் லான்ச் பண்ண வரதுக்காக தான் நான் ஒரு தனியாக அவர் கூப்பிடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்தது நான் கவனிக்கல. நமஸ்காரம் அண்ணா, ரொம்ப நன்றி நீங்கள் வந்தது. என் ஹஸ்பண்ட்ஸ் எல்டர் பிரதர், he is here to bless us for the event. Thank you, Ravi. Would you like to say something? He is not yet into Bharata Seva, but I'll pull him through. Thank you, Sudha. Thank you, everybody. Yeah, please. Satellite. Oh, please do say. Yes. Thank you, everyone, and especially thanks to ma'am. So there are two things. One, the old generation and the young one. And when they come together, I think we can make a great difference. So empowering farmers, especially using the satellites. The biggest issue that farmers face today is the climate change. And thanks to ma'am, thanks to sir and all of y'all, we have got that solution. That using the satellite mapping, we can tell you when it's going to rain. We can warn the farmers before time and protect them. So all thanks to all of y'all here that we've got this platform, and we look forward to collaborate and work together. We just want to mention to ma'am that a lot of our partners have come from across India and across globe also, and they would also very happy to join this initiative Bharat Seva. We will all remain committed, and we'll have to thank Sridhar Ramani sir being a chair patron. So thank you ma'am again. Thank you very much, Sridhar sir. I'll call you back to speak at the end of it. Thank you very much, everybody. Vanakkam to all and namaste. I wish meteoric rise to Bharat Seva under the mentorship, leadership of Ramani ma'am, Lata ji. There are two Lata, one Lata Didi and another Lata Didi. And this is the movement, community movement for the people, by the people, for the people. And its growth is the growth of the common man of India. And I wish all the success to this movement under your guidance. Bharat Market is the opening of the concept of எல்லா ஊர்கள்லையும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார் ஃபார்மர்ஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்டோர் மாதிரி வரும். அந்த காலத்து TUCS மாதிரி, அந்த காலத்து காதிகிராமோத்யவன் மாதிரி கைவினை பொருட்கள், ஃபார்மர்ஸ் டைரக்ட் சேல்ஸ். ஸோ பாரத் மார்க்கெட் இஸ் எக்ஸ்டென்ஷன், பிகினிங் ஆஃப் தேட். இங்கே ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு கை தட்டிக்காங்க ஃபார்மர்ஸ். அண்ட் அக்ரிபேட் வந்திருக்காங்க டு சப்போர்ட் தி என்டையர் ப்ராஜெக்ட். And I'm glad Anna has opened it. உங்க வாயால ரெண்டு வார்த்தைகள் ஆசீர்வாதம். எல்லா பெரியவர்களுக்கும், சந்தர்களுக்கும், மகர்ஷிகளுக்கும், சகோதரிகளுக்கு இந்த லதா ரஜினிகாந்தோட தயா ஃபவுண்டேஷனில் பாரத் சேவா என்பது இது அமைஞ்சிருக்கிறது. அது ரொம்ப நாளிலேருந்து அவர் எதிர்கொண்டிருக்கார். 10-20-30 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு விசேஷமான விழாவில் அது மக்களுக்கு காமிச்சிருக்காங்க. இது நல்லதாகணும், வெற்றி அடையணும். இந்த அக்ஷய திருத்தியிலேயே நல்லா ஒரு ஒன்று வரணும்னு சொல்லி நான் இரவு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். Thank you, Anna. He's come all the way from Bangalore to bless us. God bless. Thank you. Thank you. At a rate lesser than the market price on a long time basis in a very big way. The volume will be very much, and we expect that the profit proceeds will go to Sankalpam. This is the idea given by Madam Lata Rajinikanth. Then we are also associating with Bharat Seva is associating with Varkas Automobiles to manufacture e-vehicles in Tamil Nadu in a big way. As of now, the capacity is 30,000 vehicles. So a new plant is going to come in Tamil Nadu under the leadership of Madam Lata Rajinikanth. And we will, the profit proceeds of that will go to Sankalpam. And I wanted to say a few words about our Susindran. We have been talking about the scriptures with reference to Sankalpam where it has to be digitized. So he came with a very novel idea to involve college students as a project to digitize the scriptures through his good offices where he will be in a position to do. In the same way, Madam is very happy to announce and join with TCS Knowledge
where she is in a position to go her school for a knowledge center development with the support of TCS. I request my sister-in-law Lakshmi Ravichandran and Ravichandran to come on stage for the national anthem, and when we finish the program, all volunteers and management, yes, and they just want to present some shawl, I will receive that, but we will now finish with the national anthem, and I request all of you join Madhuvanti, Sabita, teacher.
இந்த